السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, ரமலானுடைய மாதத்திலே கடைசி நாட்களை கழிக்கக்கூடிய நாங்கள் இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மார்க்கத்தினுடைய சில படிப்பினைகளை படித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த நேரத்திலே மறுமைக்குரிய வாய்ப்பு ரமலான் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமையுடைய நாள் நான் நீங்கள் எல்லாருமே படித்திருக்கிறோம், பல உரைகளில் கேட்டிருக்கின்றோம். அந்த மறுமையுடைய நாள் எப்படி இருக்கும், அந்த நாளை பற்றி அங்கு இருக்கக்கூடிய அதிபயங்கரமான சம்பவங்கள், அதே போன்று அதன் பின்னால் வரக்கூடிய சந்தோஷங்கள், கவலைகள், இது எல்லாமே நாங்கள் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த மறுமையை பற்றி படித்த நாங்கள், தெரிந்து கொண்ட நாங்கள், அந்த மறுமைக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொண்டு இருக்கிறோமா என்று கேட்டால் அது இன்று சமூகத்திலே கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், அமல்கள், வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் அந்த மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு இது போதுமா என்ற ஒரு கேள்விக்குறி நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த கேள்விக்குறியை சரி செய்து கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா என்னுடைய அடியார்கள் நாளை மறுமையில் நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா இரக்கத்தில் எந்த அளவுக்கு மிஞ்சிருக்கின்றானோ, எப்படி அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுகின்றான், தாயை விட பல மடங்கு. உலகத்தில் நாங்கள் தாய் பாசத்தானே முன்னுரிமைப்படுத்துவோம். அதுக்காக வேண்டி தந்தையுடைய பாசம் இல்லையா? தந்தையுடைய பாசம் இருக்குது. ஆனால் உதாரணம் காட்டும் போது ஏன் தாயை முன்னுரிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் தந்தையை விட தாயுடைய பாசம் அதிகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா முன்னுதாரணம் காட்டும் போது அந்த தாயை விட பல மடங்கு நான் என்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றான். அந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருக்கக்கூடிய இறைவன் தான் இந்த அடியார்களை, இந்த மக்களை நாளை மறுமையிலே தண்டிக்கவும் இருக்கின்றான். இரக்கம் எப்படி உச்சகட்டத்தில் இருக்குமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தண்டனையும் உச்சகட்டத்தில் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளில் சயின்டிஃபிக்கலாக இருக்கக்கூடிய வேதனை இருக்குது. ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை, அந்த வேதனையில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய இன்றைக்கு சயின்டிஃபிக்கலாக இருக்கக்கூடிய வேதனை என்னென்று சொன்னால் உயிரோட ஒரு மனிதனை எரிக்கிறது. உயிரோட ஒரு மனுஷனை கட்டி போட்டோ அல்லது சும்மாவோ உயிரோடு எரிக்கிறது இருக்குதே, இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 முதலாவது வேதனை. இந்த வேதனையை தான் அல்லாஹு தஆலா மறுமையில வைத்திருக்கின்றான். நரகத்தினுடைய வேதனைகள் எடுத்து பாருங்க, எல்லாமே நெருப்போடு சம்பந்தப்பட்டிருக்கும். இறைவனுடைய வேதனைகள் எல்லாமே நெருப்போடு, சூடோடு சம்பந்தப்பட்டதுதான் இருக்குது. எப்படி பாசத்தை அதிகமாக தருகிறானோ அதுபோன்று தண்டனையையும் அல்லாஹு தஆலா உச்சகட்டமாக வைத்திருக்கின்றான். அப்போ பாசத்தில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ரப்பு தண்டனையிலும் உச்சகட்டமாக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இது எல்லாத்திலையும் இருந்து நான் உங்களுக்கு பாசத்தை தருகிறேன், இரக்கத்தை தருகிறேன் என்று சொன்ன அந்த இரக்கத்தில் அதிகம் தானே சொர்க்கத்தினுடைய இன்பங்கள். நரகத்தினுடைய வேதனைகள், அந்த கொடுமைகள் எந்த அளவுக்கு உச்சகட்டமாக இருக்குமோ அது மாதிரி உச்சகட்ட சந்தோஷம், நிம்மதி தான் சொர்க்கத்தினுடைய நிம்மதி, அந்த சந்தோஷம். அப்போ அல்லாஹு தஆலா இது ரெண்டையும் தயார் செய்துவிட்டு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறான். என்னது, நான் இப்படி தண்டனைகளை வச்சிருக்கிறேன், வச்சிருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் நீ அதுக்குள்ள போய்விடாத, உனக்கு அதுக்குள்ள போறதுக்கு நான் விட மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா வாய்ப்புண்டு தருகிறான்.
அதுதான் இந்த ரமலானுடைய வாய்ப்பு. சும்மா யோசிச்சு பாருங்க, ரமலான் இல்லாத காலத்தில் இப்போ 2:45 டைம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எனக்கு உண்மையிலே சரியான ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இளைஞர்கள் கூடுதலாக இருக்கிறீங்க. எங்கே போனாலும் இப்படியான டைமில் பாருங்கள், இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த ரமலான் காலத்தில் குறைவாக இருக்கும். இங்கே தான் இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறீங்க. மற்ற இடங்களில் பார்த்தா இளைஞர்கள் குறைவு இருப்பாங்க. வயசான ஆட்கள், சின்ன உம்மா அப்பா வரும்போது, பெற்றோர்கள் வரும்போது சின்ன பிள்ளைகள் வரும். இந்த 2:45க்கு இந்த ரமலான் மாதம் முடிஞ்சால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் இந்த டைமில் எலும்பி இந்த கியாமுல்லைல் தொழுகையை தொழுவீங்களா? சும்மா மனசில் கையை வச்சு யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் எலும்பி, இந்த நேரத்தை விடுங்களேன், சுபவுக்கு 5:05க்கு பாங்கு, ஒரு 4:30 மணிக்கு எலும்பி ஒரு 2-4 ரக்காத்தும் வித்ருடைய ஒரு 3-7 ரக்காத்தாவது தொழுவோம்னு எலும்பி தொழுவீங்களா? தொழ மாட்டீங்க. 5:05க்கு சுபவுக்கு பாங்கன்னா சில நேரம் 5:10க்கு எழும்புவோம் அல்லது 5 மணிக்கு எழும்புவோம். இந்த ரமலான் காலத்தில் இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் இந்த இடத்துல தயாராக இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வாரவங்களை பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துல இருந்து கிராண்ட் பாஸ்லேருந்து வெள்ளாம்பட்டியிலேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. 2 மணிக்கு இந்த இடத்துக்கு வாரேன்னா நீங்கள் வீட்டிலேருந்து 1 மணிக்காவது ரெடி ஆகணுமா இல்லையா? பிள்ளைகளை ரெடி பண்ணி வீட்டு சகர் ஏற்பாடு பண்ணினாலும் மற்ற வேலைகளை வச்சு ரெடி ஆகிட்டு வாரீங்களே, இதை இந்த ரமலான் முடிஞ்சதன் பின்னால் ஏதாவது ஒன்றுக்கு இப்படி ஒரு தியாகம் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன தருகிறான்னு சொன்னால், இந்த ரமலானில் ஒரு வாய்ப்பை தருகிறான், மறுமைக்குரிய வாய்ப்பாக. நன்மைகள் உனக்கு தான். இந்த ரமலான் மாதம் அப்படித்தானே, இறைவன் இடத்துல நன்மைகளை அள்ளி தரக்கூடிய ஒரு மாதம். அதில் பாருங்க, இப்போ அந்த ஒற்றைப்படை இரவுல ஆசைப்பட்டு வருகிறோம் தானே அமல் செய்ய. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா அந்த அடியான் மீது, எங்கள் மனிதர்கள் மீது வைத்து அந்த பாசம், தண்டனை உச்சகட்டம் தான். அந்த தண்டனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீ மனிதன், பலவீனமானவன், நீ பாவம் செய்வாய், அநியாயம் செய்வாய், இருந்தும் நான் பாசம் உள்ளவன் தானே, இரக்கம் உள்ளவன் தானே, உன்னை எடுத்த உடனே போற்றக்கூடாதே. அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாய்ப்பை தந்து தரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. போனஸ், எல்லாமே போனஸ். இப்போ நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ் தஆலா அதிகமாக போனஸை தரான் இந்த ரமலான் மாதத்தில். என்ன உச்சகட்ட போனஸ் என்னது? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ரமலான் மாதத்தில் ஒத்தப்பட இரவில் அல்லாஹ் தஆலா ஒரு இரவை வச்சிருக்கிறான். அந்த இரவை நாங்கள் அடைந்து கொண்டால் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. 1000 மாதம்னா சும்மா கொஞ்சம் கூட்டி கழிச்சு பிரித்து பாருங்களேன். 1000 மாதங்களுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா அந்த இரவையில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 12 மாசத்தால் பிரித்து பார்த்தா 80க்கு மேலே, 80 வச்சுக்கோங்களேன், ஒரு 82 மாதிரி வரும் நினைக்கிறேன். 80 வயசு, 80 வருஷம் உயிரோடு இருந்து அதில் ஒரு 10 கழிச்சா, 10க்கு பிறகு தானே எல்லாம் செய்யணும், 10 கழிச்சா 70 வருஷம் உசுரோடு இருந்து 70 வருஷம் ரமலானில் அமல் செஞ்சு 70 வருஷம் குர்ஆன் ஓதி 70 வருஷம் தொழுது 70 வருஷம் என்னென்ன நன்மைகளை செய்கிறோமோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா ஒரு இரவையில் தாரான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா லேசா நரகத்துக்கு அனுப்பிடுவானா? அல்லாஹ் தஆலா லேசா வந்த உடனே கேள்வி கேட்குறான், பார்த்தாச்சு போடா போடா அப்படி அனுப்பிடுவானா? அப்படி அனுப்பிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய பாசம் இரக்கம் அதிகமாக இருக்குது என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மறுமைக்குரிய ஒரு வாய்ப்பாக, நீ அங்கே வந்து நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது, அங்கே வந்து நீ கஷ்டப்படக்கூடாது, அங்கே வந்து இந்த நெருப்பில் நீ பொசுங்கி பெரிஞ்சு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை தந்திருக்கிறான். இப்போ ரமலான் மாதத்தில் ஒரு சிறப்பு, ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு எங்களுக்கு நன்மைகளை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு மாதத்தை ஏன் தந்திருக்கிறான்னு விளங்குதா? இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க, திருமறை குர்ஆன்ல எங்களை படைச்ச நோக்கம் இருக்குது. என்னத்துக்கு படைச்சிருக்கிறான்? இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நோம்பு சஹர் செஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட 13 ஹவர் நாங்கள் நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிறோம்னா 11 ஹவர் தூங்குறான். 11 ஹவர் தூக்கம். சஹரை செஞ்சுட்டு சுபவு தொழுதுட்டு தூங்கினான்னா அசருக்கு கிட்டையாக எலும்புறது. அசருக்கு பாங்கு கேட்ட லொஹர் இல்லாமல் போய்ட்டுருமே, கிட்டே ஆகினா லொஹரை மசூரையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சாச்சு. அசருக்கு பிறகு திருப்பி தூங்குறான். இஃப்தாருக்கு கொஞ்சத்துக்கு முதல் எழும்பியாச்சா, இஃப்தாரை முடிச்சாச்சு, திருப்பி தூக்கம். கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். இப்படி மனுஷன் வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் நோம்பு பிடிக்கிறதும் இல்லை, ஆனால்
நோம்பு 10 கழிஞ்சிட்டு வைங்களேன், பெருநாளைக்குரிய ரெடி, பெருநாள் கொண்டாடணும், அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யணும். ஆனால் எது முதல் நோக்கமாக போயிட்டுன்னா பெருநாளே நோக்கமாக போயிட்டு. அல்லாஹ் தஆலா படைச்ச நோக்கத்தை சொல்றான் எப்படி? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்க்கையும் தந்திருக்கின்றேன், மரணத்தையும் தந்திருக்கிறேன். எதற்காக வேண்டி தெரியுமா? உங்களில் அழகி செயலுக்குரியவர் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. அப்போ அமல்கள் தானே நாளை மறுமையில் எங்களை கொண்டு வந்து இறைவனிடத்தில் ஒரு வெற்றியாளர் நான் நிப்பாட்டும். அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பாக இப்போ நாங்கள் இந்த அமல் செய்கிறோமே, இந்த ஆர்வம், இந்த ஆசை, இந்த புத்துணர்ச்சி ரமலானுக்கு பின்னாலும் வர வேண்டும். இப்போ வாரமே 1 மணி கிளம்பி 1:30 மணி கிளம்பி இந்த கூதல்ல என்ன மழை பெஞ்சாலும் வாரமே, எது அடித்தாலும் வாரமே. அப்போ இந்த ஆசை, இந்த அமல் செய்யக்கூடிய எண்ணம் ஏனைய காலங்களில் இருக்க வேண்டும் என்றதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது சிரமத்தால் மூடப்பட்டிருக்குது, நரகம் என்றது மனோ இச்சையால் மூடப்பட்டிருக்குது. ரெண்டையும் இப்போ சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா? சொர்க்கம் என்றது சிரமத்தால் மூடப்பட்டிருக்குது, சிரமமாக தான் இருக்கும். சொர்க்கத்துக்கு போகிறது லேசாக கிடைக்காது. உலகத்திலும் ஏதாவது ஒன்று அடையிறண்டா லேசாக கிடைச்சிருமா? படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை லேசாக அடைஞ்சிடலுமா? கஷ்டப்பட்டு தான் அந்த இலக்கை அடையணும். அப்போ சிரமத்துக்கு பின்னால் தான் ஒரு சந்தோஷம் வரும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சிரமத்தால் தான் மூடப்பட்டிருக்குது, சிரமத்தால் மூடியிருக்கிறான். அப்போ அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் சிரமப்பட வேண்டும். அந்த சிரமம் தான் இப்போ நாங்கள் இப்போ சிரமப்படக்கூடியது. எல்லாத்துலேயும் கஷ்டம் தானே. சொர்க்கம் என்று ஒரு அமல் செய்யறாலும் நன்மை செய்யறாலும் சிரமம் இருக்குது. ஒரு பாவத்தை லேசாக செஞ்சுட்டு போயிடலாமே. அப்போ நரகம் மனோ இச்சையால் மூடப்பட்டிருக்குது, சுவர்க்கம் சிரமத்தால் மூடப்பட்டிருக்குது. அப்போ சிரமப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் அந்த சுருக்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இப்போ இந்த வணக்க அமல்கள் செய்யக்கூடிய கட்டளை இருக்குது, ஒன்றொன்றா சொல்லிட்டு வரேன், சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டம். இந்த அமல்கள் செய்யக்கூடியது எங்களுக்கு மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தானே, சுவர்க்கத்துக்கு பேர் கூறப்பட்டவர்கள் தானே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா போட்ட சட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், வஉமுர் அஹ்லக பிஸ்ஸலாத். நபியே நீங்க தொழுகையை நிலைநாட்டணும். அவர் மட்டும் தொழுதுன்னு வைங்களேன், அதோட போதுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் தொழுகிறாங்க, அவங்க மட்டும் அமல் செய்கிறாங்க, அது மட்டும் போதாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்தபீர் அலைஹா, உங்களோட குடும்பத்தையும் தொழ வைங்க. திருமறை குர்ஆனுடைய 20வது அத்தியாயத்தின் 132வது வசனம். நபியே நீங்க மட்டும் தொழுது போதாது, உங்களோட குடும்பம் தொழணும். ஏன் தொழணும் தெரியுமா? அடுத்த எச்சரிக்கையான ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நீங்க மட்டும் தொழுது, நீங்க மட்டும் நன்மை தேடி, நீங்க மட்டும் நன்மைகளை குமிச்சு போதாது. ஏன் தெரியுமா? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கணவன்மார் மட்டும் தொழுது போதுமா? கணவன் மாப்பிள்ளை நல்லா தொழுகிறாரு, மனைவி தொழணுமே. ஏன்? உங்களோட குடும்பம் நடத்துகிற மனைவியே உலகத்தில் மட்டும் தங்கமே செல்லமே முத்தேன்னு கொஞ்சி உலகத்தில் மட்டும் வாழ்ந்துட்டு அங்கே வந்து நீ அவ நரகவாதி நீங்கள் சொர்க்கவாதி, சரி வருமா? இல்லை வைஃப் சொர்க்கவாதி கணவன் நரகவாதி, சரி வருமா? வைஃப் தொழுகிறான்னா ஹஸ்பண்டை தொலை வைக்கணும், ஹஸ்பண்ட் தொழுகிறாரா வைஃபை தொலை வைக்கணும். இப்போ குழந்தைகள் பிறக்குதா, அவங்களையும் தொலை வைங்க. ஏன்? அங்க நரகத்தில் வந்து நீங்க எரியக்கூடாது, நரகத்தில் நீங்க குடும்பத்தோட விழக்கூடாது. நரக அதாவது உச்சகட்ட தண்டனை என்னது? அதுதான் நரக நெருப்பு. அப்ப அதுக்கு போகாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் வாய்ப்பை தருகிறான்னு பாருங்க. அதே மாதிரி இந்த மறுமையில வெற்றி இருக்குதானே, மறுமையில வெற்றி பெற வேணும்னா நன்மை வேணும் தானே. ரமலான் மாதம் இறையச்சம் வந்துச்சு, அமல்களும் அது. இந்த அமல்கள் மட்டும் நரகத்துக்கு போதான்னு வைங்க, அமல்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு இறையச்சமும் அமல்களும் வேண்டும். இது குறைஞ்சிச்சுன்னு தான் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நாளை மறுமையில எங்களோட அதாவது நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் போதாதுன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சும்மா லேசான ஒரு நிலைமையா?
லேசா இருக்குமா அந்த மறுமையுடைய நிலைமை? லேசா இருக்காது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நரகத்து நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்படி? அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எல்லாரையும் வச்சு விசாரிப்பானா இல்லையா? நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் இவங்க எல்லாரையும் வச்சு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். விசாரிச்சு இப்போ லைனில் இருக்கும்போது முன்னால் இருக்கிறாங்க தானே, லைனில் முன்னுக்கு இருக்கிறவங்க விசாரித்து சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நரகத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவான். இந்த நரகத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க தானே, நரகத்துக்கு போன உடனே நரகத்தில் விழுந்து அந்த வேதனையில் அந்த நெருப்புல எரியும் போது நரக வேதனையில் அந்த நரகத்தில் விழுந்தவங்க வந்து சத்தமிட்டு கத்துவாங்களாம் இல்லையா? அந்த கத்துற சத்தத்தை இங்கே லைனில் இருப்பாங்களே, வெயிட்டிங்ல, அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த விசாரணை, அடுத்தது நான் தான் விசாரணைக்கு ரெடியாக இருப்பாங்களே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமையை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இது அங்க மட்டும் இல்லை, உலகத்தில் பாருங்களேன், உலகத்தில் சர்வசாதாரணமாக சில விஷயங்களுக்கு மனுஷன் இப்படி தான் இருப்பான். இப்போ இதில் சிலவங்க டீச் பண்ணுறவங்க இருப்பீங்க, அல்லது வேற துறை நீதித்துறையோட சம்மந்தப்பட்டவங்க இருப்பீங்க. ஸ்கூலில் பாருங்க, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் முகம் கொடுத்த ஒரு சம்பவம், அனுபவிச்ச ஒரு சம்பவம் இருக்கு. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் தந்தோ, அல்லாஹ்வுடைய தண்டனையும் இதுவும் வித்தியாசம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்கூலில் ஹோம்ஒர்க் தந்தோ அல்லது ஏதாவது ஒன்று தந்துடுவீங்க, செய்யாமல் போகிறவங்களை ஸ்கூலில் என்ன நடக்கும்? அடுத்த நாள் டீச்சர் சார் வந்து ஹோம்ஒர்க் காப்பியெல்லாம் கொண்டு வாங்கன்னு அப்படி அடுக்குவாங்க. அடிக்க ஒவ்வொரு புக்காக செக் பண்ணுவோம். செக் பண்ணி யார் சிலவன் ஹோம்ஒர்க்கை செய்யாமல் வெறும் கொப்பியை கொண்டு போய் வச்சுருப்பான். அப்படி எடுத்து ஹோம்ஒர்க் செஞ்சு சரி வந்தது பிழை வந்தது அதுக்கேற்ற மாதிரி தண்டனை விழுமா இல்லையா? இப்போ ஸ்கூலில் அடித்தா டீச்சர் போடும், எங்கே ஜெயிலுக்குள்ளே போடணும். கொஞ்சம் இந்த ஒரு 35-40 வயசுக்கு மேலே இருக்கிற இப்போ எங்கட வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி அடி வாங்கியிருப்போம்னு. பின்பக்கம் இருக்குமே, அடி வாங்கினா திருப்பி சேரில் உட்காரையலாம், அப்படி நோவும் பின்னுக்கு. அப்படி அடி வாங்கினவங்க இருக்கிறோமா இல்லையா? கையில் அடித்தா 2 நாளைக்கு இந்த கையால் பெண்ணை பிடிக்காம இருக்கும், அப்படி இருக்குங்க. அப்படி அடி வாங்கினவங்க இருக்கிறோம் தானே. இப்போ டீச்சர்ஸ் சார் மாதிரி என்ன செய்வாங்க, கொப்பியை பார்த்து மேலே இருக்கிறவன்லேருந்து வரும் கொப்பி, அவன் போய்த்து அவன்கிட்ட பிழைக்கு ஏற்ற மாதிரி அடி வாங்கிட்டு வருவான். அவன் அடி வாங்க போகல ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தானே, இது எந்த கொப்பி, இந்த உரை போட்டது இது எந்த கொப்பி, அந்த கொப்பி அடுத்ததான் அவன் இருக்கும். அவன் இப்போ என்ன தெரியுமா செய்வான், அந்த கொப்பி கொடுக்கும்போது அதுக்கு அடுத்த கொப்பியில் இருக்கிறவன் இங்கே இருந்துட்டு என்ன செய்வான், கையை எப்படி தேய்ச்சிருப்பான். அடுத்தது எனக்கு தான், அடுத்தது எனக்கு தான், இப்படி கையை தேய்ச்சிருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? இப்படி ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம். சில ஜெயிலில் போயிட்டு பாருங்க, ஜெயிலில் அதாவது யார் குற்றவாளியோ அவனை பிடிச்சிட்டு போவாங்க தானே, பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸில் விசாரிப்பான். விசாரிக்கும் போது ஒருத்தனை பங்கில் உட்கார வச்சுட்டு இன்னொருத்தனுக்கு உளும் அடி, அவன் அடிச்சு அவன் கத்த கொலை, அடுத்தவன் சும்மாவே என்ன செய்வாங்க, அவனுக்கு நடுங்கி அவன் சொல்லிடுவான், சார் கண்டிப்பா சார் மங்கியான் கூடுதலாக அவன் சொல்லிடுவான். அவன் எதை கேட்பானோ கேட்கறதுக்கு முதல் இவனா சொல்லிடுவான். அந்த பயம், அடிட பயம், அந்த தண்டனோட பயம், அடுத்தவன் நடக்க முதல்ல என்ன செய்வான், அதுக்குரிய தயாரை பண்ணி கொண்டிருப்பான். இதை மாதிரி அந்த விசாரணைகள் இருக்குது. இது அப்படி இமேஜின் பண்ணி பார்க்கணும். இது உலகத்தில், இது மறுமையில் இப்படி இருக்குமா? அடி இல்லை, அடித்து கொஞ்சம் நேரம் போனதுக்கு பிறகு அந்த நோவு போயிட்டு இருக்கும். வீட்டில் பிள்ளைகளுக்கு அடிக்காத வாப்பா மாதிரி இருக்கிறோமா, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம், அடிக்காமல் எப்படியாவது ஷேப் பண்ணிட்டு போயிட்டுருவோம்னு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைகள் உம்மம்மார் வாப்பமார் என்ன சொல்லுவாங்க, நானும் 10 புள்ள பெத்தேன் என்ற ரப்பே, இந்த ஒருத்தன் இருக்கிறானே அந்த 10க்கு சமன் சொல்லுவாங்களா இல்லையா? கேட்டுக்க, இந்த இப்போ இருக்கிற பிள்ளைகள் அப்படி தான், 3 வயசுலே 10-15 வயசுல புள்ளோட வேலையை செய்து. அப்போ இந்த வீட்டில் பாருங்க, அப்படி துட்டினம் பண்ணக்குள்ள தாங்கி ஏழாமல் உமா வாப்பமார் பிள்ளைக்கு அடிப்போம். அடிச்சோடனே புள்ள நல்லா துடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷத்தில் அதே தப்பை செய்யும். ஏன், உலகத்தில் அடித்து முடிஞ்சோம், வேதனை உணர்றோம், கொஞ்சம் நேரத்தில் அது முடிஞ்சிருது. திருப்பி என்ன செய்வார், வாப்பா பிள்ளையை தூக்கி வாங்க வாப்பா ஒரு 3 வீலர் ரவுண்ட் போயிட்டு வருவோம், கொஞ்சம் பைக்கில் ரவுண்ட் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தால் பிள்ளையும் ஷேப் பாப்பாவும் ஷேப். மறுமையுடைய தண்டனை அப்படியா? போனது. அதுவும் எங்க, நரக குழிக்குள்ளே போகிறோம். அங்கே நரகத்துக்கு முன்னால் போனவன் நரகத்தில் விழுந்து அந்த கதறக்கூடிய கதறலை கேட்டு இங்கே ஒத்தன் அல்லாஹ் கிட்ட சொல்லுவானாம்,
ஹீன தரல் அதாப், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். அந்த அதறல கேட்டு இவன் சொல்லுவானா, இறைவா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு தந்துரு, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பை தந்துரு, நான் போயிட்டு நல்ல நல்ல அமல்கள் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்துடுறேனே என்று மறுமையில லைன்ல விசாரணையில நின்று அல்லாஹ் கிட்ட சொல்லுவானாம். அல்லாஹ் தஆலா கோவப்படுவானா இல்லையா? எந்த அளவுக்கு கோவப்படுவான்? அல்லாஹ் தஆலா கேட்பான், அடி இங்க வந்து நின்றுட்டு என்கிட்ட வாய்ப்பு கேட்கிறியே, இந்த வேதனையை கண்டதன் பின்னால், இந்த வேதனையை கேட்டதன் பின்னால் இப்ப நீ வாய்ப்பு கேட்கிறியே, உனக்கு நான் வாய்ப்பு தந்தேனே. அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு நான் வாய்ப்பு தந்தேனா இல்லையா? அற்ப ஆயுசுல ஒன்னு எடுத்துட்டேனா? உண்ட அற்ப ஆயுசுல நான் எடுத்துட்டேனா? எடுக்கல. உனக்கு வாய்ப்பு தந்தேன், இத்தனை ஆண்டு காலம் உனக்கு உயிரை தந்தேன், வாழ்க்கையை தந்தேன். அந்த வாழ்க்கையில எத்தனை ரமலான் மாதத்தை அடைஞ்சிருப்பாய்? அந்த ரமலான் மாதத்தில் உனக்கு நான் வாய்ப்பு தந்தேனா இல்லையா? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கக்கூடிய ஒரு நாளை தந்தேனா இல்லையா? அந்த இரவை நீ சரியா பயன்படுத்தி இருந்தால் இங்க வந்து கதறணுமா? கதற தேவையில்லை. அந்த மாதத்தை நீ சரியா பயன்படுத்தி இருந்தால் இங்க வந்து கஷ்டப்படணுமா? கஷ்டப்பட தேவையில்லை. நீ உலகத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு நாள் வரும் என்று என்னுடைய திருமறை குர்ஆன் மூலம் என்னுடைய தூதரின் மூலமாக உனக்கு வழிகாட்டினேனா இல்லையா? நீ படிச்சியா? அல்லாஹ் தஆலா கேட்பானே. அந்த கேள்விக்கு எங்களுடைய பதில் எங்களுடைய அமல்கள், எங்களுடைய செயல்பாடு. அந்த செயற்பாட்டுக்கு தான் இந்த மாதம் இப்ப நாம இந்த இடத்துல வந்து இருக்கிறோமே, இது அந்த மறுமைக்குரிய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா தந்த அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான் மீது இரக்கம் பாசத்தை வைத்திருக்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சாலும் நீ லேசா என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல போய் விழுந்துடக்கூடாது. இப்போது அடுத்தது என்னது? அடுத்தது இப்ப அந்த மறுமையுடைய விசாரணைகள் முடிஞ்சிச்சுன்னு வைங்க. விசாரணைகள் முடிஞ்சா நரகத்தில் படக்கூடிய வேதனைகள், அந்த கஷ்டம் இருக்குது, இத ஒரு மனிதன் அனுபவிக்காமல் சுவர்க்கத்துக்கு போகவே முடியாது. நரகத்தை தாண்டி தான் சுவர்க்கம். அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான் வைங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பாடு எப்படி செஞ்சிருக்கிறான்னு பாருங்களேன். அந்த ஏற்பாடு சரியா அல்லாஹ்வுடைய அந்த செயற்பாடு அப்படியே வச்சிருக்கிறாய். ஏன் மனிதன் அடியார் நாங்கெல்லாம் சுவர்க்கத்துக்கு போனோம்னு வைங்க, போயிட்டு பின்னுக்கு திரும்பி பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், இப்படியாப்பட்ட ஒரு நரகத்தை தாண்டி, இப்படியாப்பட்ட ஒரு நரகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன போடாம என்ன பாதுகாத்து இப்படியாப்பட்ட ஒரு இன்பமான ஒரு இடத்துக்கு நீ கொண்டு வந்தியே, நீ தான் யார் அபு இறைவா, உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் புகழணுமா இல்லையா? அதுக்கு ஒரு ஏற்பாடு. நரகத்தை தாண்டாமல், நரகத்தினுடைய அந்த கஷ்டங்கள், அந்த நரகத்தினுடைய துன்பத்தை, அந்த நரகத்தினுடைய வேதனையை பார்க்காம நாங்க யாருமே அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிராத்தல் முஸ்தகிம் பாலம், சிராத்தல் முஸ்தகிம் பாலம் என்று. அப்படி ஒரு பாலம் கிடையாது. அதாவது சிராத்தல் முஸ்தகிம் ஒரு பாலம் கிடையாது, பேர் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நரகத்தை தாண்டி சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு பாலத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றான்? 19வது அத்தியாயத்தின் 71வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வைன் குன்தும் இல்லா வாரிதுஹா, அதை தாண்டாமல் நீங்க யாருமே எங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதை தாண்டாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எது அந்த பாலத்தை தாண்டணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, சில மனிதர்கள் அவர்களுடைய அமல்கள் இருக்குது, அந்த அமலை வச்சு, அந்த சில மனிதர்களுடைய இறை அச்சத்தை வச்சு, இறை அச்சம் ஒவ்வொருத்தருக்கு கூடும் குறையும் தானே. ஒருத்தர் டொப் லெவல்ல இருப்பார், ஒருத்தர் அதை விட கொஞ்சம் குறைய இருப்பார். இந்த இறை அச்சமும் அமல்களும் தான் அந்த நரகத்தை தாண்டுவதற்கு எங்களுக்கு உதவியாக துணையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிலர் எப்படி தாண்டுவாங்க தெரியுமா? மின்னல் வேகம். மழை பெய்ய போல மின் வெட்டுமா இல்லையா? எப்படி வேகமா மின் வெட்டும். சிலர் அந்த நரகத்தை தாண்டுவார்கள், மின்னல் வேகத்தில் தாண்டுவார்கள். அவனுடைய இறையச்சம் அப்படி இருக்கும், அவர்களுடைய அமல்கள் அப்படி இருக்கும். இறையச்சம்னா அடுத்தவனுக்கு காட்டுற மாதிரி இறையச்சம் இல்லை, எல்லா விஷயத்திலையும். இன்றைக்கு சும்மா தலைப்பே அதுதானே. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை தந்த நோக்கம், அதாவது பெண்கள் இல்லாதனால இருக்காதனால சொல்றேன், இறையச்சம் எந்த அளவுக்கு முக்கியம். இந்த ரமலான் மாதத்தை தந்ததும் அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி.
குத்திபா அலைக்கும் ஊசியாமு கமா குத்திபா அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். நீங்கள் இறையச்சதாரிகளாக மாறுவதற்கு தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் ஏனைய காலங்களிலும் இருக்கணும். அந்த இறையச்சம் எப்படி இருக்கணும்? சும்மா வாயால பேசுகிற இறையச்சமாக இருக்கக்கூடாது, செயல்பாட்டில் வரணும், உள்ளத்தில் இருக்கணும் அந்த இறையச்சம் எல்லா விஷயத்திலும். இந்த இறையச்சமும் அமல்களும் சரியா இருந்துச்சுன்னு வைங்க, மின்னல் வேகத்தில் நரகத்தை கடப்போம். இன்னும் சிலர் எப்படி ஓடி போவாங்க, நரகத்தை தாண்டி சொர்க்கத்துக்கு ஓடி போவாங்க. இன்னும் சிலர் நடந்து போவாங்க. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், என்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும், அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்கணும். என்ன தெரியுமா? என்னை பத்தி எனக்கு தானே தெரியும். வாய் கிளிய மைக்குக்கு முன்னுக்கும் கேமராக்கு முன்னுக்கும் வாய் கிளிய பேசலாம். இதுக்கு பின்னுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதானே, அந்த வாழ்க்கை சரியா இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு நான் நல்ல முகத்தை காட்டையிலும், தலைவரா சுப்ரியா பேசுவார், அந்த மாதிரி இருப்பார். இப்படி இல்லை. இதுக்கு பின்னுக்கு இருக்கிற லைஃப் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும், பேசுற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, என்னது? ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கிட்ட இல்லாத ஒன்றை நீங்க அடுத்தவருக்கு சொல்லாதீங்க. எனக்கிட்ட இல்லாத ஒரு பழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லலுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த ரெண்டும் இருக்கணும். இறையச்சமா பேசுறோமா சரியா இருக்கணும், அமல்கள் சரியா இருக்கணும். இப்போ மின்னல் வேகத்தில் போவாங்க, ஓடி போவாங்க, நடந்து போவாங்க. அடுத்த கூட்டம் எப்படி தெரியுமா போவாங்க? பிடிச்சி தவண்டு உளுந்துருவோமோ? நீங்க வாழ்ற வீடு இருக்கு தானே, நீங்க வாழ்ற வீட்டில் உங்களுக்கு தெரியும் எங்க இன்னைக்கு சேர் இருக்குது, எங்க இன்னைக்கு ஸ்டூல் இருக்குது, எங்க இன்னைக்கு சோஃபா இருக்குது, எங்க இன்னைக்கு ரூம் கதவு இருக்குது, எங்க இன்னைக்கு கிச்சனுக்கு போகணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். கரண்ட் போச்சுன்னு வைங்க, இருட்டில் உங்களுக்கு லைட்டை போட்டு போகிற மாதிரி உங்களோட வீட்டில் நீங்கள் நல்லா வேகமாக நடப்பீங்களா? நடந்தீங்கன்னா காலை முட்டிட்டு புட்டுவத்துக்கு மேசி ஸ்டூலுக்கு மேசிட்டு போவீங்க. எப்படி போவீங்க? இப்படி தட்டி தர மாதிரி செவத்தை பிடிச்சி கதவை இப்படி பிடிச்சி இப்படி தானே போவீங்க. இப்படியாவது தவண்டாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் கிட்ட துஆ பண்ணணும். யா அல்லாஹ், என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான். அந்த அதை கடக்கும் போது கீழே விழுந்துடாம, கீழே விழுவாங்களே சிலர், கீழே விழுவாங்க, கீழே விழுந்துடாம தவண்டாவது சொர்க்கத்துக்கு போற வாய்ப்பை இறைவா எனக்கு தந்துடு என்று அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும். எங்களுடைய நிலைமை எங்களுக்கு தானே தெரியும். அப்ப மின்னல் வேகத்தில் போவாங்க, ஓடி போவாங்க, நடந்து போவாங்க. சிலர் எப்படி தவண்டு போவாங்க. இப்படியாவது நாம் என்ன செய்யணும்? நரகத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போயிடணும். அப்படியாப்பட்ட ஒரு வேதனை தான் அந்த நரகத்தினுடைய வேதனை. இதுக்கு என்ன தேவை? அமல்கள் தேவை, இறை அச்சம் தேவை. அதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த ரமலானுடைய மாதம். ரமலான் மாதத்தில் பக்குவப்படுறோமா இல்லையா? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் எழும்பி ரெடியாகி வருவோமா? மற்ற நேரங்களில் வரமாட்டோம். வீட்டில் தொழுவோமா? வீட்டிலையாவது தொழுவோமா? தொழ மாட்டோம். இப்போ உள்ளம் பக்குவப்படுதா இல்லையா? இந்த பக்குவம் தான், இந்த இறையச்சம் தான், இந்த ஆசை தான் ரமலான் மாதத்தில் மறுமைக்குரிய வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ விளங்குதா இந்த அளவுக்கு அமல்கள் நன்மைகள் எங்களுக்கு முக்கியம் என்று? நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும் சொன்னால் அமல்கள் தேவை. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சில சந்தர்ப்ப துவாக்கள், அந்த மீசான் தராசினுடைய கனத்தை அதிகரிக்கிறதுக்கு சில துவாக்கள் இருக்குது. இறைவனுக்கு மிகவும் விருப்பமான சில துவாக்கள் இருக்குது. இதையெல்லாம் சொல்லியாவது அந்த மீசான் தராசில எடையை கூட்டிக் கொள்ளணும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்தால் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாராம். காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? இந்த ரமலான் மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நன்மைகள் தானே, அதிகமாக தர்மம் செஞ்சு கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான்ல இன்றைக்கு 24வது நாள்ல இருக்கிறோம். இந்த 24வது நாள்ல நான் குர்ஆன்ல எவ்வளவு ஓதி இருக்கிறேன், எவ்வளவு முடிச்சிருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க. இந்த ரமலான் மாதத்தில், அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்ட மாதத்தில், அருளப்பட்ட இரவை எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த வேதத்தை எந்த அளவு தூரத்துக்கு இதுவரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன், ஓதி இருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க. சில பேர் இல்லவே இல்லை, சில பேர் ஏதோ நேரம் கிடைக்கிற இடத்துல ஓதி கொண்டிருக்கிறோம். ஒன்றை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். மறுமைக்குரிய அந்த வாய்ப்பு இருக்குதே, அந்த மறுமைக்குரிய நாள் இருக்குதே, அந்த நாளில் ஒரு அடியான் நன்மைகளை எந்த அளவுக்கு தேடிக்கொள்ள வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவனுக்கு நன்மை வேண்டுமோ,
என்றதை புரிஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அஹமத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி முடிச்சு கொள்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய கையில் பேரிச்சமர கன்று ஒன்று இருக்கும் நிலையில் மறுமையினாலே நீ முன்னோக்கினால் அந்த நேரத்தில் நீ என்ன செஞ்சிடாத, பொடுப்போக்காக நினைச்சிடாத. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கும் மறுமை நாள் வந்துட்டு, கியாமத்தினுடைய நாள் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்குது. கியாம நாள் கண்ணுக்கு முன்னுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் போது உங்களுடைய கையில ஒரு பேரிச்சமர கன்று இருக்குது. இப்ப நீ என்ன செஞ்சிடாதே, அலட்சியப்படுத்தி அதை தூக்கி வீசிட்டு மறுமையினாலே ஏற்பட்டுட்டு கியாமனாலே வந்துட்டுது, இதுக்கு பிறகு இது என்னத்துக்கு என்று யோசிச்சு இதை தூக்கி வீசிடாத. அதை ஒரு இடத்துல நாட்டிடு. அதை நாட்டிய நன்மை உனக்கு மறுமையில கிடைக்கும். அதனூடாவது நாளை மறுமையில உன்னுடைய அமல் கூடும். எந்த அளவுக்கு முக்கியம். இன்கானத் அலா அஹதிகுமுல் கியாமா, உங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கும் மறுமை ஏற்பட்டுட்டா ஃபஸ்லா ஃபல் யத்ரிஸ்ஹா, அதை கூட நீ அலட்சியப்படுத்திடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நன்மை அமல்கள் முக்கியம் என்றதுக்கு இப்ப நான் சொன்ன குர்ஆன் வசனங்களும் இந்த செய்திகளையும் எடுத்து பாருங்க. அப்ப இந்த நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு, இந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு தான் இந்த இடத்துல வந்து கஷ்டத்தை பார்க்காம, சொர்க்கம் சிரமத்தால் மூடப்பட்டிருக்குதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, சிரமம் தானே, வாரது சிரமமா இல்லையா? எல்லாருக்கும் வாகன வசதி இருக்குதா? மழை பெய்யும், மழை பெஞ்சாலும் 3 வீல் பிடிச்சிட்டு போவோம், பிக்மியை போட்டு போவோம், ஊபரை போட்டு போவோம், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் வாரம். வரக்கூடிய நாங்க அதை சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கக்கூடிய 5 அல்லது 6 நாள், இந்த நாட்களில் இதோட இந்த ரமலான் மாதம் முடிந்து போனா அடுத்த ரமலானுக்கு நாம் இருப்போமா இல்லையா யாருக்கும் சொல்ல முடியாது. மனிதனுடைய வாழ்க்கை இப்ப அப்படிதான் இருக்குது. நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு மௌத்தா போவாங்க. நாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு எந்த நோயும் இல்லை, எனக்கு சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, வேற நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு இருப்போம். ஆரோக்கியமா இருக்கிறவன் திடீர்னு பொட்டுண்டு போயிடுவான். டேப்லெட் இருக்குதே, வீட்டில் டப்பை வச்சு டப் கணக்கில் டேப்லெட் குடிக்கிறவங்க இருப்பாங்க, பார்க்குறோமா இல்லையா? வீட்டில் பாருங்க, சுகருக்கு டேப்லெட், பிரஷருக்கு டேப்லெட், கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட், கிட்னிக்கு டேப்லெட். சில இடங்களில் போயிட்டு பார்த்தா சாப்பாடு சைஸுக்கு பாஸ்கெட்டில் டேப்லெட் இருக்கு. அதை குடிச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறவன் டப்புண்டு போயிடுவான். யாருக்காவது சொல்ல முடியுமா? எஞ்சி இருக்கக்கூடிய 5 நாள்லையாவது நான் இருப்பேன் நான் சொல்ல முடியுமா? இப்போ நான் உங்களோட முன்னுக்கு இன்றைக்கு பாருங்க, இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை, இப்போ உங்களோட முன்னுக்கு பயான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இஃப்தார் பயானை முடிச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு சேருவேனான்னு சொல்ல முடியுமா? போகிற பஸ் ஹை ஸ்பீடில் போயிட்டு ஒரு பெண்ட் எடுக்கக்குள்ள நான் கலாசா என்ன மரணம் வந்துட்டுன்னு வைங்க, எல்லாரும் பேசிக்கொள்வீங்க, நேற்று தானே அப்பா சஹருக்கு பயான் பண்ணினாரு, இன்றைக்கு மூத்தா போயிட்டாரா நினைப்பீங்க. பேசுவோமா இல்லையா? நாங்கள் அப்படி தானே பேசுகிறோம். வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. மரணம் எங்கள்ட இந்த பின் பொரடியில் துரத்தி கொண்டே இருக்குது. மரணம் வந்து பிடிச்சிக்கொள்ளும். அப்போ நான் மௌத்தா போனால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று நாம் யோசித்தோம்னா இந்த அமல்களை செஞ்சு கொள்வோம். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கும் மறுமையுடைய நாள் வந்துட்டா, மறுமையுடைய நாள் வந்துட்டு கியாமத்தினுடைய நாள் வந்துட்டு பொடுப்போக்காக இருக்காதீங்க. உங்களுக்கு மறுமையில் நன்மை வருவதற்கு உங்களோட கையில் இருக்கக்கூடிய பேரிச்சமர கண்டு, இப்போ எங்களோட கையில் பேரிச்சமர கண்டு இருக்காது, வேற வேற கண்டு இருக்கும், ஏதாவது ஒன்றை நாட்டிடுங்க. அதன் மூலமாக நீங்கள் நாட்டின நன்மை இருக்குது, அந்த நன்மையாவது உங்களுக்கு மறுமையில் வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நன்மைகள் அமல்கள் இந்த இறையச்சம் நாளை மறுமையில எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த இறையச்சத்தோடு இந்த அமல் செய்யக்கூடிய இந்த ஆர்வத்தோடு ரமலான் காலத்துக்கு பின்னாலும் அமல்கள் செய்து நாளை மறுமையிலே இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில் அந்த நரகத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் விசாரணையின் இறைவனின் முன்னால் நிற்கும் போதும் எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் இறைவனை முன்னோக்கி எங்களுடைய அந்த விசாரணையை முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை, அந்த நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக, உங்களுக்கும் அதே போன்று என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியான சந்தோஷமான மர்மை வாழ்க்கை தந்தல்வரானாக என்று வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.